பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுனோட 23வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பற்றியும் இந்த காம்போவை பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அல்லு அர்ஜுனோட 23வது படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம அல்லு அர்ஜுன் நடிக்க போகிறதா இப்போ வந்து நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவே ஒரு வேறு லெவல் வீடியோவாக இருந்தது. குறிப்பாக அனிமல்ஸ்லாம் வச்சு ஒரு பேரலல் பக்காவான ஒரு கட்டை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த லயன் வரையில் நம்ம லோகேஷ் கனகராஜோட பேர் போட்டதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஏற்கனவே வந்து நிறையா பேர் நேற்றே வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அல்லு அர்ஜுனுக்கு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறதாகவும் அந்த ஸ்கிரிப்டை வந்து அல்லு அர்ஜுனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் நம்ம அனிருத் வந்து வேலை செய்ய போகிறதா தெரியுது. நம்மளோட லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வேறு லெவலில் பண்ணுவார். ஆனால் அவர் முந்தைய படமான கூலி படத்தில் வந்து நிறையா வந்து கிரிட்டிக்ஸ்லாம் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக வந்து நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து அவருக்கு வந்து வந்திருந்தது. ஆனாலும் கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 500 கோடி மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. அந்த நம்பிக்கையினால் நம்மளோட அல்லு அர்ஜுனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் முதலே வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட ரஜினி கமலை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்க வேண்டியதாக இருந்தது. கூலியோட அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அதுலேருந்து விலகிட்டார். அவருக்கு இப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து 2026ஓட செகண்ட் ஹாஃபில் வந்து டேக் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அல்லு அர்ஜுன் இப்போ வந்து நம்மளோட அட்லியோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படமும் ஒரு பக்காவான படமாக பேன் இந்தியா அட்டென்ஷனோட வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. இந்த படத்தில் எப்படி நம்ம அல்லு அர்ஜுனா கேங்ஸ்டராக காக்க போகிறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா புஷ்பாவில் நம்ம அல்லு அர்ஜுன் ஒரு வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பார். அதோட இந்த படத்தில் ஸ்டைலிஷான ஒரு கேங்ஸ்டராக நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து இரும்பு கை மாவையாவையோட அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் சேஞ்சஸ் பண்ணி எடுத்துருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படம் நிறையா சூர்யா ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து இந்த படத்துக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் அல்லு அர்ஜுன் கைக்கு போயிருக்கிறதாகவும் அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நல்லதாக நடக்கும்னு நம்புவோம். அவருக்கு இன்னும் செகண்ட் ஹாஃப்க்கு வந்து 6 மாதம் இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் நல்ல ஸ்கிரிப்டோட வேறு லெவல் கம்பேக் கொடுப்பார்னு நம்ம நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.